இந்த கோவிலோட வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமானது. இங்க இருக்கிற சிவபெருமான் ஒரு சுயம்பு லிங்கம். திருமால் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்து தன்னோட சக்கர ஆயுதத்தை வாங்கின இடம் இதுதாங்க. அது மட்டும் இல்லாம சக்கரவாகம் அப்படிங்கிற பறவை இங்க வந்து சிவனை வழிபட்டதால சாமிக்கு சக்கரவாகேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்திரனோட பையன் ஜெயந்தன் அப்புறம் சப்த கன்னியர்கள் வழிபட்டு சிறப்படைஞ்ச கோவில் இது. அருணகிரிநாதர் கூட தன்னோட திருப்புகள்ல இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காரு. கோவில் அமைப்பை பத்தி சொல்லணும்னா இது கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. ஆனா கொடிமரம் கிடையாது. உள்ளே நுழையும் போதே வலது பக்கம் அம்பாள் சன்னதி இருக்கு. மூலவர் சன்னதி முழுசும் கருங்கல்லால கட்டி இருக்காங்க. பிரகாரத்தை சுத்தி வந்தோம்னா விநாயகர், தட்சிணாமூர்த்தி, துர்க்கை, முருகன்னு எல்லா தெய்வங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்கு. இந்த கோவிலில் இருக்கிற கல்வெட்டுகளில் ஒரு ஆச்சரியமான தகவல் இருக்கு. சோழர் காலத்தில் இந்த ஊரை ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அந்த காலத்து பஞ்சாயத்து தேர்தல் விதிகளை பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் தேர்தலில் நிற்க முடியுமா. அதுவும் ஒரு தடவை நின்னா அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்க தேர்தலில் நிற்கவே கூடாதாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எவ்வளோ சூப்பரான ரூல்ஸ் பார்த்தீங்களா. உங்களுக்கு கல்யாண தடை இருந்தாலோ இல்லை படிப்பில் நல்ல முன்னேற்றம் வேணும்னாலோ இங்கே வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி வஸ்திரம் சாத்துனா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும்னு ஊர் மக்கள் சொல்கிறாங்க. கோவில் காலையில் 8 மணியிலிருந்து 9 மணி வரையும், சாயந்தரம் 5 மணியிலிருந்து 7 மணி வரையும் திறந்திருக்கும். டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஒரு தடவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.